காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் அவர்களின் 50வது நினைவு தினத்தை முன்னிட்டு படக்குழுவினரை இப்போது மேடை கழித்து சிறு மரியாதை செய்ய அழைக்கிறோம். சதா நாடர் மற்றும் மோனிகா செலினா அவர்களை அழைக்கிறோம். இணை தயாரிப்பாளர் திரு எஸ்கே தனபால் நாடார் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். திரும்பி போடுங்க சார். இந்த பக்கம் ஃபேஸ் காட்டுங்க. கப்பல் கிரியேஷன்ஸ் பட நிறுவனம் தயாரிப்பில் திரையுலக வரலாற்றில் முதல் முறையாக கணவன் மனைவி தயாரித்து இயக்கி நடித்து வெளிவரவுள்ள படம் இல் தக்க சையா. சதா நாடார் மற்றும் மோனிகா செலினா நடிப்பில் 2 சினிமா ஆர்வலர்கள் சேர்ந்து செய்த அழகிய படம் இது. ஈரோட்டில் தம்பதியினர் நல்ல பேரோடு இந்த தமிழ் சினிமாவில் புகழோடு வாழ வாழ்த்துக்களோடு இல் தக்க சையா படக்குழுவினரை அன்புடன் மேடை கழிக்கிறோம். சதா நாடார் மற்றும் மோனிகா செலினா இணை தயாரிப்பாளர் எஸ்கே தனபால் அவர்கள், இந்த படத்தை வெளியிட உள்ள ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஷ் அவர்கள், சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள திரு பைல்வான் அவர்கள், திரு பைல்வான் ரெங்கநாதன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். இசையமைப்பாளர் இ.ஜே. ஜான்சன் அவர்களை மேடை கழிக்கிறோம். எடிட்டர் பரணி செல்வம் அவர்களை மேடை கழிக்கிறோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் சுரேஷ் வர்மா அவர்களை மேடை கழிக்கிறோம். பாடல் ஆசிரியர் சுதந்திரன் அவர்களை மேடை கழிக்கிறோம். நாம் ஒருவரை நேசிக்கும் போது நம் முகம் அழகாய் தெரியும். நம்மை ஒருவர் நேசிக்கும் போது இந்த உலகமே பேரழகாய் தெரியும். அப்படி அழகான இருவர் சேர்ந்து செய்த ஒரு அழகான படம் தான் இல் தக்க சையா. எந்த ஒரு சின்ன படத்தையும் நம்பிக்கையோடு ஒரு பெரும் சவாலுடன் வெளியிட உள்ள ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஷ் அவர்களை சில வார்த்தைகள் வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். பாடலாசிரியர் சுதந்திரன் அவர்களை மேடை கழிக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கப்பல் கிரியேஷன்ஸ் மற்றும் எஸ்கேடி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இணைந்து தயாரிச்சிருக்கும் இல் தக்க சையா இந்த படம் எங்களது நிறுவனம் மூலமாக திரைக்கு வருது. இந்த படம் பற்றி சொல்லணும்னா, அந்த கம்பெனியிலே இருக்குது கப்பல் கிரியேஷன்ஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரித்து இயக்கி நடித்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு புதுமையான முயற்சி அப்படின்றத நீங்கள் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் படத்தோட விஷுவலில் பார்ப்பீங்க, படம் பார்க்க போகிறீங்க. தேட்ரிக்கலாக வந்து பார்க்கும்பொழுது மக்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தை எங்களுக்காக காட்டும் பொழுது ஜஸ்ட் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு தம்பதிகள் புதுமுகம், சினிமாவுக்கு அனுபவம் இல்லாத ஒருத்தங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தோட பார்த்தோம். பட் உண்மையாகவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு இந்த படத்தோட ஒவ்வொரு ஏரியாவும். நம்ம இப்போது சில பெரிய ஹிட் படங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொன்னால் அந்த படத்தோட ட்விஸ்ட் ஓப்பன் ஆகும், அதனால் அதை முழுமையாக சொல்ல முடியல. பட் கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைசிங்காக நம்மளை ஒரு விஷயம் இந்த படத்தில் கனெக்ட் பண்ணி என்கேஜிங்கை வச்சு நம்மளை என்டர்டெயின் பண்ணோம் அப்படின்றதில் தெளிவாக சொல்ல முடியும். தென் இந்த படத்தில் வெளியிடுவதற்கு மிஸ்டர் தனபால்
அவங்க வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஆல்ரெடி பலவித விஷயங்களில் சேர்ந்து பணிபுரிஞ்சாலும் இந்த திரைத்துறைக்கு முதல் முறையாக வந்து ஒரு நம்பிக்கையோட இந்த படத்தை வெளியிடுறதுக்கு அவங்களும் உறுதுணைப்படிஞ்சு ஒரு நடிகராகவும் அடுத்த தயாரிப்பாளரும் அவரோட பயணத்தை தொடர விரும்புகிறாரு. ஸோ அவரோட பயணத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த கப்பலுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மேடையில் அலங்கரிக்க இந்த டீமில் இருந்து டெக்னீஷியன்ஸ், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி நடிகர்கள் வந்திருக்காங்க, வசனகர்த்தா வந்திருக்காங்க. இவங்களோட சேர்த்து வாழ்த்துறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த சிறு நிகழ்வை பெரிய அளவுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு உதவி வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தொடர்ந்து மேடையில் மற்ற ஆளுமைகள் பேசுவாங்க. விரைவில் படமும் திரையிடப்படும். பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ. இணை தயாரிப்பாளர் அவர்களின் மனைவி விஜயலட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இல் தக்க சையா ஒரு படத்தோட புது டீமு. இதை நம்பி காசு கொடுத்து இந்த படத்தின் மேல் வைத்த நம்பிக்கையில் இணை தயாரிப்பாளராகியுள்ள திரு எஸ்கே தனபால் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வருகை புரிந்திருக்கிற அனைத்து மீடியாக்களுக்கும், ரிப்போர்ட்டர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் நாயகன், நாயகி அவர்களுக்கும் மற்றும் பாடலாசிரியர் அவர்களுக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர் ஜென்னிசனன் அவர்களுக்கும், மேலும் இங்கே வருகை புரிந்திருக்கிற அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி 4-5 வருடங்கள் ஆகிவிட்டது. பெரு போராட்டத்துக்கு அப்புறம், முயற்சிக்கு அப்புறம் இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து திரைக்கு வர இருக்கிறது. அதுக்கு மிகவும் அயராத பாடுபட்ட எனது நண்பன் சதாநாதர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த படத்தை வெற்றி படமாக கொண்டு வந்து மக்கள் முன் சேர்க்க உங்களுடைய ஆதரவை நாங்கள் தேடிக்கொள்கிறோம். மேலும் இன்றைக்கி நான் இந்த இடத்தில் ஒரு ப்ரொடியூசர் இடத்தில் இருக்கிறேன் என்றால் அதற்கு எனது மனைவியின் முக்கிய பங்கு. நான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் என் பின்னால் இருந்து அனைத்து விதமான உதவிகளும் செய்து என்னை இந்த அளவுக்கு இங்கே கொண்டு வந்து உங்கள் முன் நிறுத்தியுள்ளார் என்றால் அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுடன் இந்த படத்தில் அயராது உழைத்த அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தோனிமா படத்தை எடுத்து இல் தக்கா சையா படத்தின் மூலம் இதயம் வருடும் இசையை கொடுத்த இசையமைப்பாளர் இஜே ஜான்சன் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இந்த படம் ஆக்சுவலாக நான் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் கப்பல் கிரியேஷன்ஸ், மோனிகா மேம் அண்ட் சதா சார் 2 பேருமே வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறப்போ அவ்வளோ இதுவாக பார்த்துக்கிட்டாங்க. அந்த சாங்ஸ் வெளியே வரப்போ அதுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியன்ஸே அவங்கள தான். ஸோ அவங்க சாங் கேட்டு ஆக்சுவலாக அந்த படத்தில் ஒரு 3 சாங் இருந்துச்சு. 3 சாங்கில் வந்து அவங்க ஒரு சாங் கூட வந்து எனக்கு இன்னும் பெட்டராக வேணும் அப்படிலாம் சொல்லுது. போட்ட உடனே அந்த சாங்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க அதில் ஒரு சாங் மேம் பாடியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் சாங் ஒரு 3 வெரைட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சாங் நான் பாடியிருக்கேன், ஒரு சாங் மேம் பாடியிருக்காங்க, ஒரு சாங் நிக்கில் மேத்யூ பாடியிருக்காங்க. ஸோ சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த படம் வெற்றி விழாவை நோக்கி செல்லும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ண சாருக்கும் என்னோட பெரிய நன்றி. அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. தன் எழுத்துக்களால் பாடலை புதுப்பித்து இளமை ததும்பும் வரிகள் தந்த பாடலாசிரியர் சுதந்திரன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் இது வரைக்கும் சந்தித்ததில்லை. இல் தக்க சையா இந்த தலைப்பு வச்சதுலேருந்து இதனுடைய தலையெழுத்து எப்படி வருமோ அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்து தான் இந்த மேடையில் வந்து நிற்கிறாங்க இவங்க. இந்த படம் வெற்றி பெற உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். 3 பாடல் எழுதியிருக்கேன் இந்த படத்தில்.
அதுக்கு ஒரு சிறந்த இசை அமைச்சு ஜான்சன் ஒரு நல்ல சாங்கை கொடுத்துருக்காரு. வரிகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் இதாவது. நன்றி, வணக்கம். இல் தக்க சையா படத்தின் தலைப்பை சொல்கிற மாதிரி அழகான பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்த இசையமைப்பாளர் சுரேஷ் சர்மா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணேன். ஆனால் அதை தாண்டி அவர் சார் மியூசிக் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவரை அப்ரிஷியேட் பண்ணோம். நான் இப்போ தான் எனக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது, கொஞ்சம் வேலையாக இருந்தேன். அதனால் நான் எதுவும் ப்ரிப்பேர்டாக வரல பேசுகிறதுக்கு, எனக்கு உண்மையில் பேச தெரில. படம் ரொம்ப நல்லா இருக்குது. எடிட்டிங் வந்து ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு சாங் படம் போட்டு காப்பிட்டப்போ இருந்த பிக்சர் வேறு. ஆஃப்டர் எடிட்டிங் வந்து அது இப்படியும் சொல்ல முடியுமா அந்த படம்ன்ற அளவுக்கு நல்லா எடிட் பண்ணியிருந்தார். அதோட மேடம் ரொம்ப நல்ல சிங்கர். இதை நான் பார்த்தப்ப ரொம்ப அப்ரிஷியேட்டிவ். இந்த ஆக்டிங் தாண்டி அவங்க அந்த ஃபீல்டையும் ரொம்ப பெரிய லெவலில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சாரி சார். ஓகே, தேங்க்யூ. படத்தின் எடிட்டர் பரணி செல்வம் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இது எடிட்டிங்கும் போது இல்தக்க செய்யால் எனக்கு கிடைச்ச ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதோட இடம் தான் இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறது. நீங்கள் பார்த்துட்டு சொல்ல போகிற அந்த கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்குமே ரொம்ப பூஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. பொதுவாக அன்பை புரிந்து கொண்ட இதயம், கணவன் மனைவி உறவு, காதலை வார்த்தைகளால் சொல்ல வேண்டியதில்லை. இப்படி ஒரு படைப்புகளாலும் படைப்பாளிகளாலும் பங்களிப்பை தரலாம் அப்படிங்கிறது தான். இப்படி ஒரு கணவனும் அதை புரிந்து கொண்ட மனைவியும் கிடைப்பது ஒரு வரம்தான். தமிழ் சினிமாவுக்கு இது புதிய வரவு அப்படின்னு சொல்லலாம். படத்தின் கதை நாயகியாக அறிமுகமாக உள்ள கோயம்புத்தூர் பொண்ணு பொல்லாத கண்ணு மோனிகா செலினா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இல்தக்க சையா படம் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நாங்கள் எதுலேயுமே சினி ஃபீல்டில் வந்து நாங்கள் ரிலேட்டடாக எதுவுமே நாங்கள் பண்ணதில்லை. எனக்கு சின்னதுலேருந்தே ஒரு ஆசை இருந்தது சினி ஃபீல்டில் வரணும்னு. அதுக்கு என்னோடய டேடி தான் ரொம்ப காரணம். ஏன்னா என்னோடய டேடி வந்து 2 கன்னடா மூவி பண்ணார். அதை என் தாத்தாவே ப்ரொடியூஸ் பண்ணார். பட் அன்லக்கிலி 2 படமே ரிலீஸ் ஆகலை. ஸோ என்னோடய டேடியோட ஆசை நிறைவேறவே இல்லை. ஸோ எனக்கு குழந்தையிலேருந்தே எப்படியாவது சினி ஃபீல்டில் வந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. அது கடைசியில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மூலிமா தான் எனக்கு நிறைவேறியிருக்கு. சதா நாடார், தேங்க்யூ ஸோ மச் தங்கம். ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த பிளாட்ஃபார்மே ஆக்சுவலாக கிடச்சிருக்காது. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு சீனில் நம்ம வர முடியுமா, ஒரு சிங்கிள் டயலாக் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து இன்னுமே கோடி பேர் எங்கிட்ட தான் இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு முதல் படம் அதை நாங்களே தயாரித்து நாங்களே இயக்கி நாங்களே நடிச்சிருக்கோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் தான் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுதந்திரன் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நான் எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு. கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தென் மியூசிக் டைரக்டர் EJ ஜான்சன், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் பண்ணார் சுரேஷ் சர்மா சார். அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒரு பெரிய பலம் தான் பரணி சார். அப்புறம் வந்துட்டு DOP மனோகுமார். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே வந்து புதுமுகங்கள் தான். EJ ஜான்சன் தவிர வேறு யாருமே எந்த மூவிஸ்லையும் பெருசாக ஒர்க் பண்ணி பெருசாக ப்ரொஜெக்ட் ஆனது இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன். படம் பாருங்கள், அவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச்.